ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தெரிந்த சம்பவங்கள், தெரியாத சத்தியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து வர தேவன் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவங்களைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என்ன கண்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் அவர் உயிரோடு வாழ்ந்தார். 30வது ஆண்டிலே திருமுழுக்கு பெற்று 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார். 33 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். இயேசு கிறிஸ்து செய்த 3 ஆண்டு கால ஊழியத்தை தான் 4 ஆக்கியோன்கள் எழுதியிருக்கிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 பேரும் இயேசு கிறிஸ்துவின் 3 ஆண்டு கால ஊழியத்தை தான் எழுதியிருக்கிறார்கள். அதிலும் எல்லாவற்றையும் எழுதாமல் சில காரியங்களை மட்டும் அவர்கள் தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். யோவான் சொல்கிறான், இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவை ஒவ்வொன்றையும் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ நமக்கு தேவையான அற்புதங்களை, நமக்கு தேவையான சத்தியங்களை, நமக்கு தேவையான உபதேசங்களை ஆவியானவர் அவர்கள் மூலமாக எழுத வைத்திருக்கிறார். இங்க இயேசு கிறிஸ்து மத்தேயு 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களை மலை பிரசங்கம் என்று சொல்வாங்க. தேவன் மனுக்குலத்துக்கு சொல்லிய வார்த்தைகள் அது. இன்றைக்கும் காலத்தால் நிற்க முடியாதது, காலத்தால் நிற்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் இன்றைக்கும் நிற்கிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஆண்டவராகிய தேவன் அந்த மலை பிரசங்கத்திலே பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை, பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களை புதிய கண்ணோட்டத்தோடு மக்களுக்கு அவர் விளக்கி கொடுத்தார். இந்த சத்தியங்களை எல்லாம் மலைக்கு அங்கிட்டு ஒருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிய அத்தனை சத்தியங்களையும் ஒருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் யார் என்றால் குஷ்டரோகி. குஷ்டரோகியை பொறுத்தவரையில் அவன் ஊருக்குள் செல்ல அவனுக்கு அனுமதி இல்லை. அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும், தனியே இருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்கிறான், ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்கிறான். கேட்ட உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இப்போ நீங்க இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், மலையிலிருந்து இயேசு இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை திரளான ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே யாருக்கும் தெரியாமல் இவனும் ஒருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான், குஷ்டரோகி. ஆண்டவர் இறங்கின உடனே எல்லாம் அவருக்கு பின் சென்று வராங்க. ஆனால் இவன் மாத்திரம் இயேசுவுக்கு முன்னே வந்து பண்ணுகிறான். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, குஷ்டரோகம் என்பது இன்றைக்கும் மருத்துவர்களால் குணமாக்க முடியாத வியாதி. மருத்துவத்துறையிலே எவ்வளவு முன்னேற்றங்களை நாம் பார்த்திருக்கிறோம். போலியா ஆண்டுடைய கிருபையினாலே அதுக்கு மருந்து கண்டுபிடித்து இன்றைக்கு போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கி இருக்காங்க. எத்தனையோ வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் வளர்ந்து வருகிற இந்த மருத்துவத்துறையிலையும் இன்றைக்கும் மருத்துவர்களால் குணமாக்க முடியாத வியாதிகள் அநேகம் உண்டு. இந்த கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த குஷ்டரோகம் அப்படித்தான். இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இவன் வாழ்க்கை, ஒருவனுக்கு குஷ்டரோகம் வந்து விட்டால் அவன் அப்படியே தனியா இருந்து அப்படியே மறித்து விடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் இவனுக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசத்தை தூண்டி விட்டது. அதனாலதான் எல்லாரும் இயேசுக்கு பின்னாடி வராங்க, இவன் முன்னாடி போய் விழுகிறான் ஆண்டவர்கிட்ட. வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அவன் ஆண்டவருக்கு முன்பாக வந்தான்னு போட்டிருக்கும். முன்பாக வந்தான், ஆண்டவர் வந்து பணிந்து கொள்றான். இயேசுவோட வந்து பணிந்து கொள்கிறான். ஒரு வார்த்தை சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். தேவனுடைய வார்த்தையை கேட்ட இவன் அங்கே சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால். ஏன் இந்த வார்த்தை இவன் சொல்றான்? அப்படி
ஆண்டவரே என்ன சுகமாக்குன்னு கேட்க வேண்டியதானே? உமக்கு சித்தமானால் என்று ஏன் கேட்கிறான்? ஏன்னா கண்பான தேவ பிள்ளைகளே, 7ஆம் அதிகாரத்துல சொல்லாரு, என் பரலோகத்தின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை முக்கியப்படுத்தி அங்க பேசுகிறார். ஆகியனால்தான் இவன் கேட்கிறான், ஆண்டவர் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாளாகும் என்று அவன் கேட்கிறான். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வியாதியாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் கடன் பிரச்சனை சிக்கி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் குழந்தை இல்லாமல் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் கஷ்டத்திலே சிக்கி தவிப்பது தேவ சித்தம் அல்ல. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் என்ன சொல்வாங்க அப்படின்னா, அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை பெறுவதற்கு மனம் இருக்காது. பவுலுக்கு ஆண்டவர் முள் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு முள்ள கொடுத்துக்காரு அப்படிம்பாங்க. ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அவர் மூல வியாதினால் கஷ்டப்படுகிறார். அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, பவுலுக்கு முள் கொடுக்கப்பட்ட மாதிரி எனக்கு கர்த்தர் முள்ள கொடுத்துக்கிறாரு அப்படிங்க. அப்ப அவர் என்ன நினைக்காரு அப்படின்னா, இதோடையே நான் ஊழியம் செய்யணும், இதோடையே நான் வாழ்ந்துடணும் அப்படின்னு அவர் நினைக்காரு. தவறு அன்பான தேவ பிள்ளைகளே. நான் அவர்கிட்ட திருப்பி வீட்ல இருக்கு பாஸ்டர். மீட்ல இருக்கு பாஸ்டர். பேசலாம். சிஸ்டர் கேட்கலையா? கேக்குது சிஸ்டர், கேக்குது பாஸ்டர். சரி சரி, கத்த நல்லவ. முதலில் நீங்க விரும்பணும், நான் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தம் என்று நீ விரும்பணும். இந்த குஷ்டரோகி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாளாகும் என்று கேட்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி அற்புதம் செய்கிறார். ஏன்னா கண்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு உங்கள் விருப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 30 வருஷம் படுத்து கிடந்தாங்க. யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு வயசு 33. இயேசு பிறக்காததுக்கு முன்னாடியே 5 வருஷம் அவன் விலகினமா இருக்கான். 5 வருஷம் வியாதி ஒண்ணா இருக்கான். இயேசுக்கு வயசு 33, 38 வருஷம். ஆனா அவன் கேட்கிறாரு, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படி கேட்கிறாரு. ஏன் இந்த வார்த்தையை கேட்கிறாரு கர்த்தர்? அவனுக்கு விருப்பம் வேணும். இந்த கண்மான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த ஆல்பா ஆன்லைன் சர்ச் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விரும்பினால் போதும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நான் பிரசங்கிக்கிற இயேசு அற்புதம் செய்கிற தெய்வம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம்.
எத்தனையோ அற்புதங்கள் செஞ்சிருக்காருங்க. அவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இல்லைங்க. யோபு 5:9 பக்தர் சொல்கிறான், ஆரேத முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்கள். இறைமை 32:17-27 படிச்சு பாத்தீங்கன்னா, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்கிறாரு. பக்தன் சொல்றான், உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும். நீங்க என்னன்னா, ஆண்டவரே நான் கடன் பிரச்சனை இருப்பது உங்களுக்கு சித்தம் அல்ல, என்னை விடுதலையாக்குவதான் நம்முடைய சித்தம் என்று நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே புத்திர பாக்கியம் இல்லாமல் இருப்பது நம்முடைய சித்தம் அல்ல, நான் புத்திர பாக்கியத்தில் இருப்பதாம் சித்தம் என்று கேட்கணும். ஆண்டவரே வியாதியா இருப்பது உண்மை சித்தம் அல்ல, நான் சுகமடைவதா நம்முடைய சித்தம் என்று கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இதை கேட்க ஆண்டவர் பணிந்து கொள்றான். பணிந்து கொண்டு உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாளாகும் என்று வேண்டிக் கொண்டான். ஏன்னா பிதாவின் சித்தத்தை குறித்து ஆண்டவர் பேசுறதை கேட்டிருக்கான். அதனாலதான் சொன்னான், இன்றைக்கு உங்களுக்கு தெரிகிறது தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் வியாதியா இருப்பது தேவ சித்தம் இல்ல. இவன் குஷ்டரோகி, பாளையத்துக்கு புறம்பே இருந்தவன். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை, இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ஆண்டு வேதத்தை படிக்கிறவங்க, சபைக்கு வருகிறவங்க, சத்தியத்தை கேட்கிறவங்க, கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கிறவங்க, தேவனுக்காக எதையாவது செய்ய துடிப்பு இருக்கிறவங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், நான் சுகமாய் இருப்பதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு மனிதனுடைய என்ன அப்படின்னா, விசுவாசிகளுடைய என்ன அப்படின்னா, மற்றவர்களை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து தன்னை தேற்றிக் கொள்கிறார்கள். மற்றவங்களை பாக்குறாங்க, இந்த அவரு கோயிலு போவாரப்பா, ஊழியத்துக்கு நல்லா செய்வாருப்பா, அவரு எவ்வளவு விசுவாச வீரன், அவருக்கு அந்த குறை இருக்குல்ல, அப்ப நமக்கு இருந்தா இப்படி சொல்றாங்க. எனக்கு கண்மாணவர்களே, நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நபர் மற்ற ஆள் அல்ல, கிறிஸ்து என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இயேசுவைத்தாங்க நோக்கி பார்க்கணும், கர்த்தரைத்தான் நோக்கி பார்க்கணும். ஒரே சம்பவத்தை நான் சொல்றேன். பேதுரு ஒன்றும் அகப்படாத போது இயேசு கிறிஸ்து அங்க வந்தார். ஆழத்துல தள்ளி போடுப்பானாரு, தள்ளி போட்டான், திரளான்கள் அகப்பட்டது. அப்ப சொல்றான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் அப்படிங்க. கவனிங்க, நான் பாவியான மனுஷன். அப்ப இயேசுவையும் அவனையும் பார்க்கான் பேதுரு. இயேசுவையும் தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான். பார்த்து சொல்றான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போகணும் அப்படிங்க. ஆனா அதே பேதுரு நாட்கள் ஆன போது ஆண்டவர் சொல்லாரு, எல்லாரும் நீங்க என்ன மறுதலிப்பீங்க அப்படிங்கும் போது, இப்ப பேதுரு தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறான். அதனால என்ன, நான் மறுதலிக்க மாட்டேன், யாரு மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த கர்மான தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது நான் பாவி என்று சொன்னவன், மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்கிறான். இன்றைக்கு அநேகர் மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தங்கள் வாழ்க்கையை அவர்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தங்கள் வாழ்க்கையில் அவமானத்தை சேர்ந்து கொண்டிருக்காங்க. நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர்ல பார்க்க கவனித்து பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள். விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரைத்தான் நோக்கி பார்க்கணும், கர்த்தரைத்தான் நினைக்கணும். 3 யோவான்ல 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ காய்வை குறித்து அன்பின் சீசன் ஆகிய திவ்ய வாசனை யோவான் சொல்றான் ஒரு வார்த்தை, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஏன்னா கண்மான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்களேன், அவன் என்ன விண்ணப்பம் வைக்கிறானா, பிரியமான எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படிங்க. அப்போ ஒரு ஊழியக்காரன் தன் மூப்பனுக்கு சொல்லும் போது எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்கும்னு நினைக்கும் போது, இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்க நினைக்க மாட்டாரா? ஆண்டவர் யாரையுமே வேதாகமத்திலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி இயேசுவை நம்பி வந்த யாரையும் கர்த்தர் தரித்திரராக்கினதாக சரித்திரம் இல்லை. ஆண்டவர் நம்பி வந்தவங்க சாதாரண குடும்பத்திலிருந்து தான் வந்திருப்பாங்க.
ஆண்டு மட்டும் நம்பினதுனால கர்த்தர் அவர்களை மகிமையின் ஸ்தானத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். வேதமும் சரி. மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வந்தான். அம்மா அப்பா கூட அவனை மனுஷன் மதிக்கலங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராரு, அவனை கூப்பிடலையே. ஆனா அந்த தாவீதைத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக ஏற்படுத்தி அழகு பார்த்தார். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சுகமா இருப்பதுதான் தேவனுடைய சித்தம், நீங்கள் விடுதலையாக இருப்பதுதான் தேவனுடைய சித்தம், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். அதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அவன் சொன்னா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமலாகும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் சொன்னாரு, சித்தம் உண்டு சுத்தமாகு. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் விடுதலையா இருப்பதான் நம்முடைய சித்தம், ஆண்டவரே இந்த விடுதலையாக்கும். ஆண்டவரே நான் ஐஸ்வர்யா இருப்பதான் சித்தம், ஆண்டவரே பொருளாதார நெருக்கடியில் என்னை விடுதலையாக்கும். நான் வியாதியின் அகோரத்திலிருந்து சுகமா இருப்பதன் சித்தம், ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு செய்ய நல்லவரா இருக்கிறார். ஜெபிப்போமா. பரலோக பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குஷ்டரோகியின் சம்பவத்திலிருந்து கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி ஆண்டவரே குஷ்டரோகி பணிந்து கொண்ட போது சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி அற்புதம் செய்தீர். அன்று இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அற்புதம் செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விடுதலையா இருப்பது, சுகமாயிருப்பது உம்முடைய சித்தம் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். சித்தத்தின்படி ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.